படிக்க போன அண்ணாமலை திரும்ப வந்துட்டாரு தமிழ்நாட்டுக்கு. அனல் பறக்குது அரசியலுக்கெல்லாம். ஆமாங்க, கொஞ்ச நாள் அண்ணாமலை வெளிநாட்டுக்கு போனனால தமிழ்நாட்டு அரசியல் பரபரப்பே இல்லாம இருந்துச்சு. சீமான் அண்ணன் மட்டும் அங்கங்க கத்திக்கிட்டு இருந்தாரு. இடையில விஜய் வேற கட்சியை ஆரம்பிச்சுட்டாரு. அடுத்து அவருக்கும் திருமாவளவனுக்கு வேற சண்டைலாம் போய்கிட்டு இருந்துச்சு. ஆனா அண்ணாமலை இருந்த பரபரப்பு உண்மையிலேயே இல்லைங்க. இப்ப அண்ணாமலை வந்துட்டாரு, மறுபடியும் தமிழக அரசியல்ல பரபரப்பு வந்துருச்சு. ஆமாங்க, இப்ப கேரளாக்கார வருஷம் இல்லாம அங்க இருக்க குப்பை, கேரளாவில் இருக்க குப்பை, மருத்துவ கழிவு, மாட்டுக்கழிவு எல்லாத்தையும் தமிழ்நாட்டில் கொட்டிக்கிட்டே இருந்தேன். இங்க திமுக ஆட்சிக்கு இருக்கு கூட்டணி கட்சி ஆட்சி, நம்மளை ஒன்றும் சொல்ல மாட்டாங்க, நம்ம எப்படி வேணா செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைச்ச இடத்துலலாம் ஒரு மாட்டுக்கழிவை கொட்டை, மருந்து கழிவுல கொட்டை, அப்படி குப்பைமேடா தமிழ்நாட்டை மாற்றி வச்சிருந்ததுல இன்னைக்கு அண்ணாமலை அதை பிடிச்சிட்டாரு. திருநெல்வேலியில ஒரு பக்கம் சுத்தமல்லிங்கிற ஏரியா பக்கம் ஃபுல்லாக மாட்டுக்கழிவு, கேன்சர் மருந்து கழிவுங்க, கேன்சர் மருந்து கழிவை இது பண்ணியிருக்காங்க. ஃபுல்லாக லோடா கொட்டிட்டு போயிட்டாருங்க. கண்டுபிடிச்சிட்டாங்க. அண்ணாமலை சொல்லிட்டாரு, இதெல்லாம் இந்த கழிவுனால பயங்கரமான நோய் வந்துடும், கொரோனா மாதிரி பெரிய தொற்று நோய் கூட வர வாய்ப்பு இருக்கு. உடனடியாக தமிழ்நாடு கவர்மெண்ட் இதுக்கு நடவடிக்கை எடுக்கலைன்னா நான் நடவடிக்கை எடுக்க வேண்டியதாக இருக்கும். கேரளா கம்யூனிஸ்ட் கட்சி, உங்கள் கூட்டணி கட்சிலாம் பார்க்க மாட்டேன். அவங்க நான் லாரி எடுத்துட்டு ஒவ்வொரு லாரிலையும் அவங்க குப்பையை பூரா எடுத்து போய் திரும்ப கேரளாவிலேயே கொட்டி விட்டுருவோம். அதில் முதல் லாரியில் நானே போவேன்னு அண்ணாமலை அறிவிச்சிட்டாருங்க. இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் என்ன செய்யணும்னு தெரியல, வேற வழி இல்லை. உடனடியாக கேரளாட்ட அங்கே கம்யூனிஸ்ட் டீம்கிட்ட பேசி அதை நிப்பாட்டுறதுக்கு வழி வைக்கணும். ஆனால் ஒன்றை பாருங்க, இங்கேருந்து அரிசியை கடத்தி கொண்டு போய் சோறு கொடுத்து தமிழகம் இங்க இருக்க தப்பா கடத்தி கொண்டு வந்தா கேரளாவுக்கு அரிசியை கொடுக்குறாங்க. ஆனா அவன் நமக்கு கழிவுகளை கொடுக்குறான் பாருங்க. இது என்னங்க நியாயம்? தமிழை போற்றி.